தலைவரே தலைவரே ஓலூர் போகணும். எங்க? ஓலூர். அங்கே போய் நீங்கள் பேச போறீங்க. இல்லையா இது எங்கே பாருங்க, உங்களுக்கு பேசுறதுக்காக என்ன பேசணும்னு 18-19 பக்கத்துக்கு ஒரு ஃபீமேலு கூப்பிட்டு வந்துக்கிறேன். டைரக்டர் மாதிரி அவங்க நல்லா பேச சொல்லி தருவாங்க. சரிங்களா? மாமா மாமா கொஞ்சம் பக்குவமா சொல்லி கொடு. 4 வாட்டி சொன்னாதான் மரமண்டல் ஏறும். அது கேட்கணும், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. சொல்லி கொடுமா. ஓகே தானே சார்? முதல்ல வந்து ஹிட்லர் ஸ்டைல்ல கை நீட்டிக்கோங்க. கை நீட்டி பேசணும். அந்த நெஞ்சில் குடி இருக்கும் பஞ்சில் குடி இருக்கும் வேணாமா? இது அப்படி நேரம் போயிடலாமா? ஓகே ஓகே. ஆரம்பிக்கிறனால சார் விளங்க மாட்டேங்குது. சரி, இதுவும் விளங்காது. இல்ல ஹிட்லர்னு பல பேரை கொன்ன பாவம் தான் என் கண்ணு முன்னாடி வருது. ஏன்னா இதுவும் அது ஒண்ணு மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதனால சொல்றேன், ஹிட்லருக்கு சலிச்சு உள்ளது. 50 தலைவரே நம்ம விக்கிட்டு ஆரம்பிங்க. நான் ஆட்சிக்கு வருவது உறுதி. அதானே சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு வாங்குறது அதெல்லாம் பேசிட்டு இது நிஜம் அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிடுவீங்க கை நீட்டிட்டு. நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம், உண்மையா மக்களுக்காக உழைப்போம், ஆட்சிக்கு வருவோம். எவனாவது சிரிக்கிற மாதிரி வேர்ப்பேத்துவான். அந்த நேரத்துல நீங்க கண்டுக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டோட சொல்லுங்க. பயந்துட்டே சொன்னா எப்படி? அடுத்து என்ன பண்றீங்கன்னா லைட்டா அப்படி திரும்பி நின்னுக்கிறீங்க. ஸ்டைலா அப்படி ஸ்டைலா நின்னுட்டு கால கதையை சொல்றீங்க. ஜல்லிக்கட்டு அந்த இதெல்லாம் அங்க ஒரு பையன் வந்து அடக்கணும். குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி. அது நீங்க பேசி பண்ணி கதைக்கு தான் கதை தான் நம்மளாண்ட இருக்குது. அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல சொல்றேன், அதுல ஒரே ஒரு கதை இருக்குது. என்னன்னா, அம்மா பெரிய காலை ஓகே பைன், அவன் புல்லுக்கட்டை பாக்கெட்டில் வைக்கிறானே, தம்மா துண்டு புல்லுக்கட்டை அம்மா பெரிய காலை பசி எப்படி தீக்கும்? அந்த குட்டி பையனை கொடுத்து கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடாரு. நான் கை தட்டல பதவி தர மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். அதை தனி டிவிஷன். நீ அடுத்து ஓகே ஓகே தலைவர்.